மக்கள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். என் பேர் டாக்டர் ஜெயம் ஜெயஸ்ரீ. இன்றைய நிகழ்ச்சியில் மீதி 6 ராசிகளுக்கும் அதற்கு என்ன பரிகாரங்களும் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி அதுக்கு பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிப்ஸ் உங்களுக்கு. எப்படின்னா, தொழிலில் வியாபாரம் நடக்கலை, எனக்கு தொழில் செயல்படலை, எனக்கு வேலையாட்கள் நிற்கலை, குடும்பம் தலைக்கலை, ஒரு திருமணம் நடக்கலை, குழந்தை வரம் இல்லை, இப்படி நிறைய பிரச்சனைகள் நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய இருந்துக்கிட்டே இருக்குது. அப்படி நம்மளுக்கு ஃபஸ்ட்டு தேவைப்படுறது என்ன தெரியுங்களா? பணம். அப்போ பண தேவைகள் அதிகம் உண்டு. ஒரு வியாபாரம் செஞ்சு அதில் லாபம் இருந்தால் தான் அந்த வியாபாரம் செய்யக்கூடிய அமைப்பை நம்மளுக்கு சக்ஸஸ் கொடுக்கும். அப்படி வியாபாரம் செய்யக்கூடிய அமைப்பில் இருக்கிறவங்க, தொழில் செய்யக்கூடியவங்க வந்து உங்ககிட்ட ஒரு விஷயத்தை வாங்கி நீங்கள் அதை விற்று தான் அந்த காசு சம்பாதிக்கணும் அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டிய வாடிக்கையாளர்களை அதிகப்படுத்துறதுக்கு. அப்போ வாடிக்கையாளர்கள் உங்களை தேடி வருவதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னீங்கன்னா, ஒரு மஞ்சள் துணி எடுத்துக்கோங்க. அதில் அரச மரக்குச்சி, ஆலமரக்குச்சி, வேப்ப மரக்குச்சி, வசம்பு, அரச மரம், ஆலமரம், வேப்ப மரம், வசம்பு, இந்த 4ஐயும் ஒரு சிகப்பு துணியில் கட்டுங்க. சிகப்பு என்பது முருகப்பெருமான். இந்த சிகப்பு துணியில் கட்டி பச்சை கற்பூரங்கள், வாசனை திரவியங்கள் போட்டு அந்த துணியை மடித்து உங்களுடைய தொழில் செய்யும் இடத்துல இல்லை உங்கள் பீரோக்குள்ளே நீங்கள் வச்சுட்டு வாங்க. உங்களுடைய வாடிக்கையாளர்கள் உங்களை தேடி வருவாங்க. நல்ல ஒரு வியாபாரம் நடக்கும். சரி, இதை நான் இப்படி வச்சா போதுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. இதுக்கு மாதத்துக்கு ஒரு முறை அந்த வாசனை குறையாமல், இப்போ நீங்கள் வாசனை திரவியங்கள் பச்சை கற்பூரம் போட்டிருப்பீங்க, ஜவ்வாது போட்டிருப்பீங்க இல்லையா, இந்த வாசனை குறையாமல் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். ஏன்னா வாசனை இருக்கக்கூடிய இடத்துல தான் காளி வசம் ஆவாள். அப்போ காளிக்கு வாசனை இருக்கக்கூடிய இடத்துல எல்லாம் காளி இருப்பா அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். அப்போ எந்த அளவுக்கு அந்த காலத்துலலாம் அத்தர் அப்படின்னு வந்ததே எதுக்கு அப்படின்னா தெய்வத்துக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்கு தான். அப்போ இந்த தெய்வத்துக்கு அபிஷேகம் பண்ணும்போது யாராவது ஒரு கெட்ட எண்ணத்தில் உள்ளே வந்தால் அந்த வாசத்தில் மயங்கி நல்லவங்களாம் மாறிடுவாங்களாம். அதனால தான் அப்போது அந்த அத்தருங்கிறது. அப்போ அத்தரை நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு நல்ல ஒரு சுபிக்ஷமும் தெய்வ கடாட்சமும் இருக்கும். அப்போ உங்களுடைய கடைக்கு நல்ல ஆட்கள் வருவாங்க. இது ஒரு விதமான ஒரு பரிகாரம். பெண்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பாக இது எல்லா பெண்களுமே இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு வீட்லேயும் நம்ம கலசம் வைக்கணும். இப்போ கலசம் என்பது என்ன? மதிக்கத்தக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ கும்பம் என்றாலே உங்களுடைய வீட்டில் சுபிக்ஷம் அப்படின்தான். ஒரு கெட்ட சக்தி இருக்கிற வீட்டில் கும்பம் வைக்கவே முடியாது. அப்போ நீங்கள் கண்டிப்பாக ஒரு வெண்கலம், ஒரு குடமோ இல்லை ஒரு சொம்பு பாத்திரத்துலேயோ நீர் ஊற்றி, அதில் பாதி தண்ணீரும் பாதி பன்னீரும் ஊற்றி அதில் வெண்கடுகு, ஏலக்காய், உங்களுக்கு 9 காயின், பச்சை கற்பூரம், கற்பூரவள்ளி இலை, துளசி இலை, இப்படி உங்களுக்கு என்ன வாசனை திரவியங்களுடைய இலைகளோ போட்டு அதில் கண்டிப்பாக வெண்கடுகு இருக்க வேண்டும். அப்போ இதெல்லாம் நீங்கள் போட்டு உங்களுடைய ஏதாவது ஒரு தட்டு இல்லை ஒரு சின்ன ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. இந்த பேப்பரில், ஏன்னா எல்லாத்துக்கும் தகுடு எழுத முடியாது, அப்போ இந்த பேப்பரில் ஒரு வட்டம் போட்டுக்கோங்க. இந்த பேப்பரில் ஒரு சிகப்பு வட்டம் போட்டுக்கோங்க. அந்த வட்டத்துக்கு உள்ள உங்களுடைய குலதெய்வம், உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மெம்பர்ஸுடைய பேரும் எழுதி, ஏன்னா இந்த வட்டத்தையும் டச் பண்ணக்கூடாது, வட்டத்துக்கு வெளியிலையும் போகக்கூடாது. அந்த பேப்பரை நல்லா மடக்கி ஒரு பிளாஸ்டிக் கவர், தண்ணி போகாத ஒரு பிளாஸ்டிக் கவரில் போட்டு அந்த நீருக்குள்ளே போட்டுருங்க. அப்போ இது என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் என்ன எழுதியிருக்கீங்களோ இந்த அத்தனை வாசனை திரவியங்களும் அதனுடைய ஈர்ப்பு சக்தி இழுத்து கண்டிப்பாக டே பை டே உங்களுக்கு நல்ல காரியங்கள் நடக்கும். அப்போ ஒரு 48 நாட்கள் இல்லை, ஒரு மண்டலம் அப்படிங்கிற 48 நாட்கள், அப்படி இல்லை அப்படின்னா 27 நாட்கள், இந்த நாட்களை கணக்கு வச்சு நீங்கள் அந்த கலச தீர்த்தத்தை எடுத்து வடிகட்டி ஒவ்வொரு டிராப்ஸாக உங்களுடைய குளிக்கிற தண்ணியில் ஊற்றி குளிச்சுக்கோங்க. உங்களோட வீடு தொடைங்க, வீடு புல தெளிங்க. இந்த இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்து செடிகளுக்கு போடுங்க. இதனால உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படி தெரியுமா? குல தெய்வம் அப்படிங்கிற விஷயம் உங்கள் வீட்டுக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவாங்க. குலம் தலைக்க அப்படின்னு சொல்லுவாங்க, நம்மளோட குலம் தலைக்க. அடுத்தது குல வம்சம் நிலைச்சு நிற்க. ஏன்னா ஒவ்வொரு வீட்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஆண்
குழந்தைகள் கிடையாது, எங்களுக்கு யாருக்குமே ஆண் வாரிசு கிடையாது, அடுத்து பெண்களே பிறக்கலை, இப்படி ஒவ்வொரு விஷயமா இருக்கக்கூடியதெல்லாம் இந்த நீங்கள் கும்பம் வச்சுட்டு வரக்கூடிய ஒவ்வொரு வீட்டுக்கும் 27 தலைமுறை செய்த பாபம் நிவர்த்தி ஆகிடும். அப்போ உங்களுக்கு பின்னாடி இருக்கிற சர்க்கிள் விட்டுருங்க, உங்களுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய வம்சாவளி உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இதை மறக்கவே மறக்காதீங்க. இதை கண்டிப்பாக வலிமைப்படுத்திட்டு வாங்க. அதில் ஒரு தேங்காய் வைப்பீங்க. அந்த தேங்காய் நீங்கள் உடைச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, 48 நாள் ஆனாலும் சரி, 27 நாட்கள் ஆனாலும் உங்களுக்கு அது கெடவே கிடாது. அடுத்து அந்த நீர் ஸ்மெல்லே ஆகாது. ஒரு சின்ன ஒரு கெட்ட விஷயமா வாசம் கூட அதில் இருக்காது. இதுதான் இந்த கும்பத்துக்கே ஒரு ஸ்பெஷாலிட்டி. அப்போ கண்டிப்பாக எல்லா பெண்களும் இதை நீங்கள் வழிமுறைப்படுத்திக்கிட்டு இந்த விஷயத்தை கடைபிடிச்சிட்டு வரும்போது அடுத்தடுத்து உங்களுடைய குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. வரக்கூடியவங்களுக்கு இதை நீங்கள் சொல்லிக் கொடுக்கும்போது உங்களுடைய விஷயம் சக்ஸஸ் ஆகிடும். ஓகே, ஒவ்வொரு பெண்களும் காலையில் எந்திரிக்கிறீங்க இல்லையா, எந்திரிச்ச உடனே சமையல் கட்டுக்கு போகிறீங்க. நம்ம முகம் கழுவிட்டு சமையல் கட்டுக்கு போவோம். நீங்கள் குளிக்கணும்னு கூட அவசியம் இல்லை. நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு சின்ன தட்டில் ஒரு மஞ்சள் பரப்பி அந்த மஞ்சளில் நீங்கள் உங்களுக்கு என்ன தேவை அந்த நாள் என் குடும்பத்திற்கும் எனக்கும் நல்ல ஆயுள் ஆரோக்கியம் தனம் தானியம் சகல ஐஸ்வர்யங்கள் தரணும் அப்படின்னு சொல்லி எழுதுங்க. எழுதி அது சின்ன பிள்ளையார பிடிச்சு ஒரு வெத்தலையில் அப்படியே சமையல் கட்டில் நீங்கள் வச்சுருங்க. அது எங்கே இருந்தாலும் சரி, அந்த நாள் முழுக்க உங்களுக்கு பிரகாசம் இருக்கும். இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். அப்போ அந்த பிரகாசம் என்ன அப்படின்னா, அந்த நாள் ஏதாவது கெட்ட விஷயங்கள் நடக்கிற மாதிரி இருந்தாலும் அப்படியே நீர் போல் உங்களுக்கு விலகிடும். அடுத்த நாள் என்ன பண்ணணும், அந்த பிள்ளையாரை கரைச்சி செடிக்கு போட்டுட்டு திரும்ப எழுதுங்க. இது நீங்கள் டெய்லியும் சமையல் பண்ணுற மாதிரி இதையும் நீங்கள் உங்கள் நடைமுறையில் வச்சுக்கோங்க. நீங்கள் 27 தலைமுறை செய்த பாவம் நிவர்த்தி ஆகிடும். ஏன்னா விநாயகருக்கு தான் முதன்மை. சிவபெருமான் எந்த யாகம் செய்தாலும் சிவபெருமானுக்கே அந்த விநாயகர் தான் முதன்மையான ஒரு அமைப்பு. அப்போ தினம்தோறும் வழிபடும் போது நல்ல ஒரு விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இதை பெண்கள் கவனத்தில் நீங்கள் வச்சுக்கோங்க. அடுத்தது ஹோட்டல் தொழில், சாப்பிட்ற தொழில் இப்போ நிறைய போயிட்டுருக்கு. ஹோட்டல் வச்சுருப்பாங்க, ஃபாஸ்ட் ஃபுட்டு வச்சுருப்பாங்க. ஃபுட் ஐட்டம் யார் எது செஞ்சாலும் அவங்க என்ன பண்ணணும்னா, மூங்கில் குச்சி இருக்கு இல்லைங்களா, மூங்கில் செடி, இந்த மூங்கில் செடியை ஒரு சின்ன செடியாக வளர்த்துங்க போதும். யாரெல்லாம் ஃபுட்டு தொழில் செய்கிறாங்க, யாரெல்லாம் தங்கம் வெள்ளி வியாபாரம் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருமே மூங்கில் செடியை உங்களுடைய வாசல் முன்னாடி வச்சுக்கோங்க. அந்த மூங்கில் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப பலம். புரியுதுங்களா? ஏன் அப்படின்னா இந்த மூங்கில தான் புல்லாங்குழல் அப்படிங்கிறது வந்துச்சு. அப்போ அந்த புல்லாங்குழல் அப்படிங்கிறது 7 ஸ்வரங்கள் இருக்கிற மாதிரி. அப்போ 7 சப்த கண்ணீர்கள் உங்களோட இடத்துக்கு வாசம் பண்ணிடுவாங்க. அதே பார்த்தீங்கன்னா இந்த கிருஷ்ண பரமாத்மா அப்படிங்கிறது ஏன் அந்த குருவாயூரில் போய் நம்ம சாப்பாடு ஊட்டுறாங்க அப்படின்னா 7 சப்த கண்ணீர்களுடைய அம்சமும் நம்ம குழந்தைக்கு வரணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் அவ்வளோ தூரம் போகிறாங்க. அதனால் அந்த மூங்கில் செடியை நீங்கள் வச்சு வழிபடும் போது ஒரு மாசத்துக்கு ஒரு முறை அதுக்கு ஒரு பொட்டு சந்தனை வைங்க. கண்டிப்பா பணம் சேர்க்கை உண்டு பண்ணும், உங்களுக்கு வியாபார விருத்தி உண்டு பண்ணும், உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். உங்களுக்கு எந்த விதமான ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் அதில் சீக்கிரம் நீங்கள் நிவர்த்தி ஆயிடலாம். இதெல்லாம் செஞ்சு பார்த்துட்டு வாங்க. இந்த மாத பலன்களில் நீங்கள் இந்த பரிகாரத்தை எடுத்துக்கோங்க. இது ஒவ்வொரு மாதத்திற்கும் உண்டான அமைப்பில் பொதுவான அமைப்பு. இது நீங்கள் செஞ்சுக்கிட்டே வாங்க, அது உங்களுக்கு நல்ல ஒரு அற்புத பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அடுத்ததான் நம்மளுக்கு செல்வம், இந்த பாலாறு செல்வம் சொல்லுவாங்க. செல்வந்தர்கள் இப்போ அவங்க எப்படி இவ்வளோ செல்வந்தர்களாக இருக்காங்க, நம்ம எவ்வளோ உழைச்சும் நம்ம கையில் ஒன்றுமே இல்லையே அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாலாறு அப்படின்னா என்ன அப்படின்னா, பால் சாதம் சாப்பிட்றதுக்கு ஒரு குடுப்பனை வேணும்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்ல பசு மாட்டு பாலை வாரத்துக்கு ஒரு முறை ஒரு 1/4 லிட்டர் போதும், அதை வாங்கி உங்கள் தண்ணியில் கலந்து ஃபுல்லாக அதை பாலாக்கி நீங்கள் குளிச்சுட்டு வாங்க. உங்களுக்கு அந்த பாலாறு செல்வம் அப்படியே கிடைச்சிக்கிட்டே இருக்கும். வாரத்துக்கு ஒரு முறை இதை செய்யுங்க. ஏன்னா பசுமாட்டுடைய ஒரிஜினல் பாலை நீங்கள் குளிக்கும் போது உங்களுடைய தோஷம் நிவர்த்தி ஆகிடும், கர்மா நிவர்த்தி ஆகிடும், உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பேட் வைப்ரேஷன் போய் நல்ல ஒரு சக்தி உண்டாகும். ஒரு சூரியனும் சந்திரனும் சேர்ந்த ஒரு
ஒரு சக்தி உங்களுடைய உச்சந்தலையில் அந்த பாலாறு அபிஷேகம் மாதிரி நீங்கள் குளிச்சுட்டு வரும்போது உங்களுக்கு நல்ல விசேஷம் இருக்கும். இது எல்லா மக்களும், எல்லா ராசியினரும், எல்லா நட்சத்திரக்காரர்களும் இதை நீங்கள் பயன்படுத்திட்டு வரலாம். நம்ம அடுத்ததாக பார்க்க போவது பார்த்தீங்கன்னா ராசி பலனை பற்றி. நம்ம போன பதிவில் 6 ராசிகளை சொல்லிட்டோம். இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா அடுத்தபடியாக துலா ராசி, முதல் ராசியாக துலாம் ராசி. துலாம் அப்படின்னாவே தராசு. தராசு என்ன பண்ணுங்க, எப்படி எடை சொல்லுவாங்கள்ல, இவன் எடை போட்டு தான் நம்மக்கிட்ட பேசுவான், கண்ணிலேயே எடை போடுவான் அப்படிங்கிறது. அப்போது ஒருவரை நிர்ணயிக்கக்கூடிய திறமை துளாராசிக்கு உண்டு. இவர்கள் நல்லவங்களா கெட்டவங்களா, இவங்ககிட்ட பேசலாமா பழகலாமா அப்படிங்கிறது நிர்ணயிப்பாங்க. ஆனால் அவங்க ரொம்ப வெகுளித்தனமாகவும் இருப்பாங்க. அப்போ இந்த துலாம் ராசிக்காரங்கள் ஒருவரை ஏமாற்றக்கூடிய எண்ணத்தில் கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க. அது நிச்சயம் நம்ம சொல்லலாம். அப்போ காலபுருஷ தத்துவத்துக்கு 7ஆம் இடம். அப்போ இந்த துலா ராசி ஒரு வீட்டில், 7ஆம் இடம்னா குடும்பஸ்தானம். அப்போ இந்த துலா ராசிக்காரர்கள் ஒரு வீட்டில் இருந்தாங்கன்னா அந்த வீடு சுபிக்ஷம் உண்டாகும். அந்த வீட்டுடைய நிதி நிலைமையும் கௌரவமும் காப்பாற்றப்படும். இப்போ ஒரு கணவன் கீழே இறங்கிட்டாங்க, ஒரு மகன் கீழே இறங்கிட்டான் அப்படின்னா கண்டிப்பாக இவங்க அவங்கள சோர்வடைய செய்ய மாட்டாங்க. நம்ம நல்ல முறையில் முன்னேற்றி கொடுத்து அவங்களையும் வலிமைப்படுத்தி தானும் வலிமையாக்கி நல்ல ஒரு விசேஷ தன்மையை கொடுக்கக்கூடியது துளாராசிக்காரங்க. அதில் சுவாதி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய துளாராசிக்காரர்களுக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு அமைப்பு. எப்பவுமே லக்ஷ்மி நரசிம்மர் பிடிச்சிக்கோங்க. லக்ஷ்மி நரசிம்மர் என்பது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வரப்பிரசாதம்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த லக்ஷ்மி நரசிம்மர் உங்களுடைய வாழ்க்கையில் என்னைக்கும் நீங்கள் வழிபட்டு வரும்போது உங்களுக்கு யாரெல்லாம் வசமாவாங்க அப்படின்னா, இருக்கக்கூடிய அனைத்து தெய்வங்களுமே உங்கள் வசம்தான். காளி, சப்த கன்னியர்கள், சப்த மாதாக்கள், எல்லா தெய்வங்களுமே நீங்கள் போகாமலேயே உங்களுடைய வசமாவாங்க. நீங்கள் நினைச்ச காரியங்கள் நடக்கும். அப்போ இந்த நினைச்ச காரியங்கள், அது போக நீங்கள் ஏதாவது சொல்கிறீங்க மற்றவங்களுக்கு, இதை செய்யாதன்னு மனப்பூர்வமாக ஆழமாக ஒரு விஷயத்த சொன்னீங்கன்னா அது நல்லதாக இருந்தாலும் நடக்கும், கெட்டதாக இருந்தாலும் நடக்கும். அதனால தான் இந்த ராசிக்காரர்கள் மற்றவங்கள சாபம் விடாதீங்க, மற்றவங்க மேலே ரொம்ப ஒரு கோவப்படாதீங்கன்னு சொல்லுவாங்க. சரி, நீங்கள் இந்த மாதத்தில் ஒரு விஷயத்தை எதிர்நோக்கி இருந்துட்டுருப்பீங்க. கண்டிப்பாக எனக்கு இந்த விஷயம் நடந்தால் நான் ஒரு நல்ல காரியத்தை சக்ஸஸ் பண்ணிடுவேன், நான் அடுத்த கட்டத்துக்கு ஒரு நினச்சி பார்க்க முடியாத ஒரு அடுத்த கட்டத்துக்கு போயிடுவேன்னு நீங்கள் நான் பேசிட்டு இருக்கிறவங்களா கேட்பீங்க. கண்டிப்பாக அதில் முக்கால் ஒரு மக்கள் இதை தான் நினச்சிட்ருப்பேன். இந்த வருடம் உங்களுக்கு 31ஆம் தேதி, இப்போ பிப்ரவரி 10 இருந்து 30ஆம் தேதிக்குள்ள, அந்த பிப்ரவரி மாதத்தில் வரக்கூடிய அந்த மாத முடிவிலையும் மார்ச் மாத தொடக்கத்துக்குள்ளேயே அந்த விஷயம் நடந்துடும். கண்டிப்பாக யாராவது ஒருத்தர் ஒரு 10 பேர்த்தில் 8 பேர் இடம் வாங்கியிருப்பீங்க, 5 பேர் வீடு கட்டுறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணியிருப்பீங்க. இது எல்லாமே நடந்துடும். அப்போ இந்த நடக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதத்தில் உங்களுக்கு ஒரு அனுகிரகம் இருக்குது. ஏன் அப்படின்னா துலாம் ராசிக்கு எத்தனாம் இடமாக, இப்போ உங்கள் துலாம் ராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா சூரியனும் புதனும் சனி பகவானும் இருக்கக்கூடிய கூட்டு செயற்கை உங்களை வலிமைப்படுத்தும். யாராக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம பார்த்துக்கலாம். எந்த ஏமாற்றத்தையும் தாங்கிக் கொண்டு அதில் இருந்து முன்னேறக்கூடியவங்க தான் நீங்கள். ஒரு விஷயத்தில் நீங்கள் கீழே இறங்குனா அதில் டபுளாக ஆக்கி மேலே முன்னேறக்கூடிய முதன்மையான ஒரு ராசியாக இருக்கீங்க. நீங்கள் யாரை வழிபட்டு வரணும் அப்படிங்கிறது நான் லக்ஷ்மி நரசிம்மரை சொல்லிட்டேன். அது போக நீங்கள் காளி தேவி, உக்கிரமாக இருக்கக்கூடிய காளி தேவியை வழிபடுங்க. நீங்கள் வாசனை திரவியம் அதிகம் உள்ள சென்ட்டு, அத்தர், இந்த மாதிரி இருக்கிற விஷயத்த நீங்கள் உங்களுடைய உடம்புல நீங்கள் பூசிக்கோங்க. எந்த அளவுக்கு நீங்கள் வாசனை திரவியங்கள் நீங்கள் போடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும். அதில் மறிக்கொழுந்து இருக்கக்கூடிய வாசனை திரவியங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு அற்புத பலனை கொடுக்கும். யாருக்காவது வருஷத்துக்கு ஒரு முறை யாருக்காவது தராசு கல்லோட, எடைக்கல்லோட சேர்த்து தினம்தோறும் ஒரு காய்கறி வியாபாரம், ஏதாவது ஒரு வியாபாரம் பண்ணுவாங்களே, அவங்களுக்கு நீங்கள் வாங்கி கொடுங்க. கண்டிப்பாக இது ஒரு அற்புத பலனாக இருக்கும். விருச்சிக ராசி நேயர்கள். விருச்சிக ராசி அப்படின்னா 8ஆம் இடம்.
ஒரு அதிர்ஷ்டத்தையும் உள்ளடக்கி வச்சுக்கும், ரகசியத்தையும் உள்ளடக்கி வச்சுக்கும். ஒரு தொழில் அதிபர்கள், ஒரு அரசியல்வாதிகள், ஒரு பெரிய பிரமுகர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி தான். ஏன்னா விருச்சிகம் என்பது ஒரு விஷயத்தை உள்ளடக்கி அவங்களுடைய திறமையை மட்டுமே வெளிப்படுத்திட்டு இருப்பாங்க. அவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா எதுவுமே அவ்வளோ சீக்கிரம் வாயில வந்து சொல்லவே மாட்டாங்க. அவங்க ஒருத்தரை டக்குன்னு பேசிட மாட்டாங்க. அவங்களுக்குள்ள இருக்கிற ரகசியம் அவங்களுக்குள்ளேயே இருக்கும். ஒருவருடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி நல்லா இருக்கணும். அப்போ இது விருச்சிகத்தில் சந்திர பகவான் நீசம் ஆனாலும் அங்கே செவ்வாய் பகவான் என்பது ஆட்சியாக இருக்கார். அப்போ அந்த இடத்துல செவ்வாய் சந்திரன் எது செஞ்சாலும் புதுசாக தான் செய்வாங்க. ஒரு விஷயத்துல வந்து நீங்க இப்படிதான் செய்யணும் அப்படின்னு எல்லாம் இருக்க மாட்டாங்க. நம்ம எல்லாரும் மாதிரியும் செய்யக்கூடாது. நம்ம புதுசா ஏற்படுத்திக்கிட்டால் மட்டும்தான் நம்ம ஜெயிக்க முடியும்னு அவங்களுக்கே உரிதான ஒரு அறிவு அவங்களுக்கு இருக்கும். அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நீர் நடுவில் இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அம்மனும் ஒவ்வொரு தெய்வமும் ஒரு குளத்துக்குள்ளே இருப்பாங்க, ஒரு ஆறு நடுவில் இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு கோயிலுக்கு ஒரு தடவை போயிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நீர் போல் உங்களுடைய பிரச்சனைகள் தீர்ந்துடும். அரசியல்வாதிகள் இந்த வருடம் இந்த மாதத்தில் யாராவது ஒரு அரசியலுக்கோ இல்லை ஒரு தொழில் ஸ்தானத்துக்கோ ஏதாவது முயற்சி பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு நிலையை உண்டு பண்ணி கொடுக்கும். அப்போ இந்த விருச்சிக ராசிக்காரங்களில் உங்களுக்கு 11ஆம் அதிபதியாக கேது பகவான் இருக்காரு. 11ல் ராகுவோ கேதுவோ இல்லை 6ல் இருந்துச்சு அப்படின்னா நல்ல ஞானம் பிறக்கும் சொல்லுவாங்க. அப்போ உங்களுக்கு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடியவங்க யாராவது வெளியூரில் இருந்து இங்கே வந்து செட்டில் ஆகணும்னு நினச்சா அது இந்த மாதத்தில் பிப்ரவரி மாதமும் மாசி மாதமும் கலந்த 10ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு அந்த அமைப்பெல்லாம் உங்களுக்கு சரி பண்ணி கொடுக்கும். யாருக்காவது நான் வெளிநாடு போகணும், என்னுடைய மகனுக்காக காத்துட்ருக்கேன், மகளுக்காக காத்துட்ருக்கேன் அப்படின்னா ஏஜென்ட் மூலயமா போகாமல் நீங்களே முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அது நடந்துடும். நீங்கள் இந்த விருச்சிகம் என்பதே தேல் இல்லையா? அப்போ ஜீவராசிகள்னு சொல்லுவாங்க, விஷத்தன்மையுடைய ஜீவராசிகள். அப்போ இந்த மாதத்திலிருந்து வரக்கூடிய 3 மாத காலங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா இந்த ஒரு குளவி சின்ன விஷத்தன்மையுடைய எதுனாலும் உங்களுக்கு இந்த மாதம் பாதிக்கக்கூடிய தன்மை இருக்கு. அடுத்தது, நீங்கள் இந்த கேது பகவான் அமைப்பு 11ல் லாபத்தில் இருந்தாலும் என்ன பண்ணும் அப்படின்னா தப்பான ஒரு முடிவு எதில் கொண்டு போகும் அப்படின்னா ஒரு இடத்துலேருந்து ஒரு இடம் மாற்றக்கூடிய அமைப்பில் உங்களை தப்பான வழிமுறையை கொண்டு போகும். அப்போ அந்த தப்பான வழிமுறை எப்போ கரெக்டாக ஆகும் அப்படின்னா பிப்ரவரி 15க்கு மேலே முடிவு எடுக்கிறது தான் நல்லா இருக்குமே ஒழிய இப்போ எடுக்கிற முடிவு உங்களுக்கு சரி வராது. ஓகே, இந்த விருச்சிக ராசியில் தேர்வு எழுதுகிறவங்க, ஏதாவது எக்ஸாம்க்கு எழுதுகிறவங்க, பேங்க் எக்ஸாம் மெயின் பார்த்தீங்கன்னா பேங்க்கு, ரயில்வே இல்லை ஒரு டீச்சிங்கில் இருக்கிறவங்க தேர்வு எழுதுகிறவங்க கண்டிப்பாக உங்களுடைய குலதெய்வத்தை நினச்சி எழுதுங்க. முதல்ல உங்கள் குலதெய்வத்தை தினம்தோறும் 27 முறை சொல்லிட்டு வாங்க. அப்போ தான் உங்கள் காரியமும் உங்களுடைய விஷயமும் சக்ஸஸ் ஆகும். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னாவே போதும், உங்களுக்கு ஒரு அற்புத பலன் கொடுக்கும். அடுத்தது, இந்த விருச்சிக ராசிக்கு ஒரு சின்ன ஒரு முக்கியமான ஒரு டிப்ஸ் என்ன சொல்லணும் அப்படின்னா, செவ்வாய் திருச்செந்தூர் போயிட்டு வாங்க. எல்லாரும் வந்து மேசராசிக்கு தான் சொல்லுவாங்க, நான் சொல்லுவேன் திருச்செந்தூர் போயிட்டு வாங்க அப்படின்னு. அப்போ இந்த திருச்செந்தூர் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஒரு விசேஷமான ஒரு கோயில். அந்த திருச்செந்தூருக்கு போயிட்டு நீங்கள் ரிட்டன் உங்கள் வீட்டுக்கு வந்து 48 நாள் உங்கள் காரியம் நடந்துடும். எதுக்காக போகிறீங்களோ அதில் இருந்து 48 நாள் நடந்துடும். அடுத்தது, திண்டல் முருகன், ஈரோட்டில் இருக்கக்கூடிய திண்டல் முருகன் கோயிலுக்கு போய் இந்த ரெண்டுமே நீங்கள் நினைச்ச காரியத்தை சீக்கிரம் நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு உண்டு. உங்கள் வீட்லேயும் சுபிக்ஷம் உண்டாகும். நீங்கள் ஏதாவது பேங்க்கில் வச்ச ஒரு நகை மீட்கக்கூடிய அமைப்பு இது இருக்குது. இந்த மாதம் லோனுக்காக ஏதாவது ஏற்பாடு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதுவும் கிடைக்கும். வராத பணம் நிச்சயம் கிடைக்கும். தனுசு என்பது வில். அப்ப ராமருடைய கையில் இருக்கக்கூடிய வில் ரொம்ப பவர், யாராலையும் அதை எடுக்க முடியாது. அப்படிங்கிற மாதிரி உங்களை யாராலையும் அசைக்க முடியாது. அப்போ காலபுருஷ தத்துவத்துக்கு உங்களுடைய ராசி 9ஆம் அதிபதி. 9னாவே ரொம்ப பலம். அப்போ இந்த ராசியில இருக்கக்கூடிய ஆண் மகன்கள், அடுத்தது அப்பாவா இருக்கக்கூடியவங்க எல்லாத்துக்குமே இந்த மாதம் நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடியது. இந்த மாதத்தில் நீங்கள் கண்டிப்பாக தாராளமாக வெளிநாட்டுக்கு போகக்கூடிய அமைப்பை நீங்கள் முயற்சி பண்ணுங்க.
உங்கள் மகளுக்கோ மகனுக்கோ திருமணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. உங்களுடைய வீட்டில் 2 திருமணத்திற்காக யாராவது கண்டிப்பாக காத்துட்ருப்பாங்க. ஒரு 10 பேரில் 5 பேராவது லேட்டான திருமணம், எனக்கு லேட்டாக இருக்குது, என் மகனுக்கு வந்து 35 ஆயிடுச்சு, 40 வயசு கூட சொல்லுவாங்க. அப்போ இந்த மாதத்தில் முயற்சி பண்ணுங்கள், இந்த வருடத்துக்குள்ளே உங்களுக்கு நடந்துடும். அப்போ இந்த தனுசு அப்படிங்கிறது ஒரு அற்புதமான ஒரு பலன். ஏன்னா நான் சொல்லுவேன், தனுசில் பிறப்பது ரொம்ப அரிதுன்னு சொல்லுவேன். ஏன்னா அங்கே குரு பகவான் தன்னுடைய ஆட்சி வீடாக இருக்காரு. அது திரிகோணத்தில் 9ஆம் அதிபதியாக இருக்காரு. அப்போ பூர்வீக சொத்து இந்த மாதத்தில் ஒரு பூர்வீக சொத்துல பாருங்கள், இத்தனை நாள் வந்து எனக்கு பூர்வீக சொத்துக்கு வருது, யாரும் கையெழுத்து போடலை, ஒரு முடிவுக்கே வரலைன்னா கண்டிப்பாக இந்த 10ஆம் தேதிக்கு மேலே நீங்கள் இதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஒரு பெண்ணால் உங்களுக்கு அதுக்கு ஒரு முடிவு வந்துடும். அடுத்தது, பூர்வீக சொத்து விற்கலை அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த பூர்வீக சொத்தில் இருக்கக்கூடிய மண் எடுத்து சகப்பு துணியால் கட்டி உங்களுடைய இடத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு நீங்கள் அதைய கோயில் மரத்துலேயோ இல்லை கோயிலோ எங்கேயாவது கட்டி விட்டுட்டு வாங்க. அதுவும் உங்களுக்கு சக்ஸஸ் பண்ணி கொடுக்கும். அந்த இடத்துல நீங்கள் போய் நடுவில் நின்று ஒரு எலுமிச்சம்பழத்தை 4ஆக கட் பண்ணி 4 திக்கிலையும் போட்டு வாங்க. அதுவும் உங்களுக்கு நிவர்த்தி ஆகிடும். குழந்தை இல்லாதவர்கள் கண்டிப்பாக நல்ல விஷயமா சொல்லுவாங்க, நான் மாசமாயிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாமே இந்த மாதமும் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் நடக்கக்கூடிய அமைப்பும் நல்லா அற்புதமாக இருக்குது. நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபடணும் அப்படின்னா ஜீவ சமாதி உள்ள சித்தரை வழிபடணும். அப்போ குரு என்றால் தங்கம். நீங்கள் திருப்பதியில் இருக்கக்கூடிய கொங்கண சித்தரை வழிபடும் போதும் அந்த கொங்கண சித்தர் அங்கே வந்து சமாதி ஆயிருக்காரு. இங்கே எங்கன்னா காங்கேயத்தில் இருக்கக்கூடிய காங்கேய மலையில் இருக்கக்கூடிய கொங்கண சித்தர் வந்து தியானம் பண்ணியிருக்காரு. அப்போ சமாதியான திருமலை அப்படிங்கிற திருப்பதியில் போய் நீங்கள் அந்த சித்தரை வழிபடும் போது நீங்கள் என்ன செல்வம் கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக்காக வந்து சேர்ந்துடும். ஏன்னா குரு என்பது பொன்பொருள். அப்போ இந்த பொன்பொருள் உங்களுடைய வீட்டில் நல்ல அம்சமாக இருக்கும். இந்த கொங்கண சித்தரை நான் தொட்டதெல்லாம் பொன்னாகணும் அப்படின்னு சொல்லி தான் அவர் வந்து தியானமே இருந்தார். அதில் அவர் வெற்றியும் ஆயிட்டார். அப்போ அந்த சித்தரை நீங்கள் வழிபடும் போது நல்ல ஒரு விசேஷம் உங்களுக்கு உண்டு பண்ணும். அடுத்தது, தினம்தோறும் நெய் இருக்கு இல்லைங்களா, என்னடா அப்படி சொல்கிறாங்கன்னு பார்க்காதீங்க. ஒரு அரை டீஸ்பூன் நெய் எடுத்து காலையில் வெறும் வயிற்றுல உங்கள் நாக்கில் நீங்கள் தடவிக்கோங்க. அப்போ இந்த நெய் வந்து உங்களோட உடம்புக்குள்ளே போகும்போது இந்த உடம்புல இருக்கக்கூடிய அத்தனை செல்களும் நல்ல ஒரு வைப்ரேஷனில் இருக்கும். நல்ல ஒரு பிரகாசமான ஒரு அமைப்பு உங்கள் முகத்தில் இருக்கும். ஏன்னா இந்த 1 வருஷ காலமாக உங்கள் முகத்தில் தேஜஸ் கிடையாது. ஏன்னா எல்லாமே தடங்கலாயிட்டு இருக்கு. அதனால உங்களுடைய உடம்புல தேஜஸ்ங்கிறதே இல்லாமல் இருக்கு. அப்போ இப்போ இந்த 10ஆம் தேதிக்கு மேலே உங்களுடைய 3ஆம் இடத்துல சூரிய பகவான், புதன் பகவான், சனி பகவான் கூட்டு சேர்க்கை ஒரு தாலி ஏறக்கூடிய அமைப்பு. உங்கள் வீட்டில் யாராவது திருமண தடை இருந்தால் கண்டிப்பாக தாலி ஏறக்கூடிய அமைப்பு இருக்குது. அவங்களுக்கு சீக்கிரமாக ஒரு திருமணத்துக்கு உண்டான அமைப்பை உண்டு பண்ணி கொடுக்கும். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா 7 கன்னி பெண்கள், வயதுக்கு வராத 7 கன்னி பெண்களை வீட்டுக்கு கூப்பிட்டு ஒரு சாதம் போட்டு அவங்களுக்கு வந்து 5 வகையான சாதம், கலர் சாதம் சொல்லுவாங்க, நம்ம கூட்டு சாதம், வளகாப்பு சாதம் இருக்கு இல்லைங்களா, அதை நீங்கள் அந்த குழந்தைகளுக்கு பரிமாறிட்டு இப்படி ஒரு 2 முறை செய்யுங்க. போதும், உங்களுடைய நினைச்ச காரியம் நடந்துடும். உங்களுக்கு அடிக்கடி தலைவலிக்கும், ஒற்றை தலைவலி உண்டு பண்ணும், கழுத்து வலி உண்டு பண்ணும். ஏன் அப்படின்னா உங்களுக்கு மட்டும்தான் ஏர் லாக்குன்னு சொல்லுவாங்க. இது எங்கே உண்டாகும் அப்படின்னா கழுத்துலையும் மடங்கி விரியக்கூடிய எல்லா இடத்துலையும் உண்டு பண்ணும். அப்போ சூரியனுடைய ஆதிக்கம் உங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால காலையில் 6 மணி சூரியன் உதிச்சதுக்கப்புறம் ஒரு சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு நீங்கள் நல்லா ஒரு 10 நிமிஷம் அந்த வெயில படும்படி இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெய்வ கடாட்சம் உங்களுடைய வீடு தேடி வந்துடும். ஓகே, இந்த மாத ராசி பலனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அற்புத பலன் இருக்கு. இந்த மகரம் அப்படிங்கிறது 10ஆம் அதிபதி. மகர ராசியில் ஒரு ஜாதக கட்டத்தில் அதிக பரல்கள்னா எண்ணிக்கை அதிகமாக இருந்தால் அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். இப்போ யாராவது வந்து நான் தொழில் செய்யலாமா, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமான்னு இந்த மாதம் கேட்குறீங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அஷ்டவர்க்கம்னு ஒன்று இருக்கும். அந்த அஷ்டவர்க்கத்தில் அந்த மகரத்தில் அதிகமான ஒரு எண்ணிக்கை இருக்கா அப்படின்னு மட்டும் பார்த்துக்கோங்க. அதிகமான ஒரு எண்ணிக்கை இருந்தால் தாராளமாக நீங்கள் ஒரு சொந்த தொழில் செய்யலாம்.
அதே வந்து எண்ணிக்கை கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒருத்தர்கிட்ட வேலைக்கு தான் போகணும். இது எல்லாருமே தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ இந்த மகர ராசியில் இருந்து 10ஆம் தேதி வரைக்கும் சூரிய பகவான் அங்கே தான் இருக்காரு. புதன் அமைப்பும் அங்கே தான் இருக்க போகுது. அப்போ சூரியன் புதன் அப்படிங்கும்போது திடீர்னு ஒரு புது முயற்சி, நான் இதை செய்யலை, நான் வேறு விதமாக இதை முயற்சி பண்ணுறேன்னு சொல்லுவீங்க. அதை 10ஆம் தேதிக்கு மேலே செயல்படுத்திடுவீங்க. அப்போ அந்த செயல்பாடு உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா லாபத்தை உண்டு பண்ணக்கூடிய அமைப்பு இருக்குது. இந்த மகர ராசிக்காரங்கள் 10ஆம் அதிபதி அப்படிங்கும்போது தொழில் ஸ்தானத்துக்கு உடைய அதிபதியாக இருக்கார். அப்போ அங்கே சனி பகவானுடைய அமைப்பு ரொம்ப சூப்பராக இருக்கக்கூடிய அமைப்பு. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா வேலையாட்களை அதட்டி வேலை வாங்காதீங்க. தொழில் செய்கிறவங்க வேலையாட்களை அதட்டாதீங்க. நல்லா தாஜா பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி பண்ணுங்க. உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பை உண்டு பண்ணி கொடுக்கும். நீங்கள் இப்போ இந்த மாதத்தில் ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. அது ஒரு சிறு தொகையாவது இன்வெஸ்ட் பண்ணுங்க. அது உங்களுக்கு இரட்டிப்பாக, என்ன அப்படின்னா நான் சின்ன விஷயமா தான் போட்டேன், ஆனால் எனக்கு பார்த்தீங்கன்னா திடீர்னு அது ஒரு நல்ல ஒரு உபயோகத்துக்கு இருக்குது அப்படிங்கிறப்ப உங்களுக்கு நல்ல விசேஷமான ஒரு சிறு துரும்பும் பல்குத்த உதவும் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதத்திலேயே நீங்கள் ஒரு சிறு தொகையை நீங்கள் போட்டுட்டு வாங்க. அது உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பை கொடுக்கும். அடுத்தது பைரவரை வழிபட்டுட்டு வாங்க. பைரவர் தான் உங்களுக்கு நல்ல அமைப்புக்குடையவர். நீங்க எல்லாரும் வந்து சனி பகவானை கும்பிட சொல்லுவாங்க. சனி பகவானுக்கு உகந்த நண்பன் பைரவர். அப்ப பைரவ வழிபாடு நீங்க செய்வதன் மூலியமாக நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது நடந்துடும். நீங்க எங்காவது வெளிநாட்டுக்கு ஏதாவது ஒரு போட்டிருக்கீங்க, நான் வந்து ஒரு இன்டர்வியூக்கு அட்டன் பண்ணுறேன்னா 10 பேர் இருந்தால் நீங்கள் 2 பேர் செலக்ட் ஆவீங்க. அதில் நீங்களும் ஒருத்தராக இருப்பீங்க. இந்த மாதம் தொழிலுக்கு உண்டான அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு நல்லா நடக்கும். பேங்க்ல லோனுக்கு எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க, அதுவும் உங்களுக்கு தாமதமாக வந்தாலும் இந்த மாதம் முடிவுக்குள்ளே உங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் கைக்கு வந்து சேர்ந்துடும். உங்களுக்கு உடல் ரீதியில் பார்த்தீங்கன்னா இடுப்புக்கு கீழே சில பேலன்ஸ் கம்மியாக இருக்கும். அதை சித்தா முறையில், ஆயுர்வேதிக் சித்தா இருக்கு இல்லையா, அந்த வழிமுறையில் போனால் தான் உங்களுக்கு அது சக்ஸஸ் கொடுக்கும். அலோபதிக்கு நீங்கள் இந்த மாதத்திலிருந்து போனீங்கன்னா உங்களுக்கு அது ரிட்டிப்பாக தான் ஆகுமே ஒழிய தீர்வு கொடுக்காது. நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் அப்படின்னா பைரவர். அடுத்தது நம்ம ஒரு குலதெய்வத்தில் பெண் தெய்வமா இருந்தா பெண் தெய்வத்தை வழிபடுங்க. அதே உங்களுக்கு ஆண் தெய்வமா இருந்தால் நீங்க எந்த பெண் தெய்வம் உங்களுக்கு இஷ்ட தெய்வமோ அந்த தெய்வத்தை வழிபடுங்க. குலதெய்வம் வந்து உங்களுக்கு பெண் தெய்வமா இருந்தால் பெண் தெய்வத்தையே வழிபட்டுருங்க. அதே உங்களுக்கு ஆண் தெய்வம் குலதெய்வமா இருந்தா உங்களுக்கு இஷ்ட தெய்வம் எந்த பெண் தெய்வமோ அந்த தெய்வத்தை வழிபடும் போது தான் உங்களுக்கு சிறப்பான ஒரு அம்சம் கிடைக்கும். கார் வாங்கக்கூடிய யோகம் உண்டு, 2 வீலர் வாங்கக்கூடிய யோகமும் உண்டு இந்த மாசத்துல. கும்பம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாவே 11ஆம் அதிபதி மேஷத்துக்கு வந்து 11, காலபுருஷத்துக்கு 11. 11ங்கிறது லாபஸ்தானத்துக்குடைய அமைப்பு. அப்போ இந்த லாபம் அப்படின்னா எது எடுத்தாலும் லாபமா அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் செய்கிற காரியங்கள் லாப நோக்கோடு தான் செய்வீங்க. அடுத்தது இந்த கும்பராசிக்காரர்கள் எப்பவுமே ஒரு விஷயத்த மறக்காம வச்சுக்கோங்க. எங்கெல்லாம் கும்பாபிஷேகம் நடக்குது, இல்லை கோயில் எங்கெல்லாம் கட்டுறாங்க, இந்த கும்பாபிஷேகம் நடக்கக்கூடிய இடத்துல கலந்துக்கோங்க. அதோடைய தீர்த்தத்தை உங்கள் தலையில் நீங்கள் வந்து தெளிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. எங்கெல்லாம் கும்பாபிஷேகம் கட்டுறதுக்கு உண்டான கோயில் பணி நடக்குதோ உங்களால் முடிஞ்ச ஒரு உதவி செஞ்சுட்டு வாங்க. நீங்கள் ஒரு நாளாவது அந்த இடத்துல போய் ஒரு வேலை செஞ்சுட்டு வாங்க. அது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பலனை கொடுக்கும். இந்த கும்பாபிஷேகம் செய்யக்கூடிய கோயிலுடைய கல், ஒரே ஒரு கல் எடுத்து ஒரு சிகப்பு துணியில் கட்டி உங்கள் வீட்டில் எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. அது என்றைக்கும் உங்களுக்கு ஒரு செல்வமாகவே இருக்கும். இந்த மாதத்தில் அந்த கும்பத்துக்குள்ளே தான் எல்லா கிரகங்களும் 3 கிரகங்களும் ஆதிக்கம் பெற்றிருக்கு. அப்போ அற்புத பலனே கும்பராசிக்கு தான் உண்டு. நினைச்சது நினைச்ச நேரத்தில் நடக்கக்கூடியது கும்பராசி. அப்போ இந்த கும்பம் என்பது ஒரு நிறைக்குடம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு நிறைக்குடமான ஒரு கும்ப கலசத்தில் என்றைக்குமே உங்கள் இடத்துக்கு பக்கத்தில், அது நீங்கள் வெண்கலமாக இருக்கலாம், மண் பானையாக இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம், அந்த உங்களுடைய படுக்கிற இடத்துக்கு பக்கத்தால் ஒரு பானையிலையோ இல்லை வெண்கலத்திலையோ முழுக்க நீர் ஊற்றி, அப்படியே நிறைக்குடமாக நீர் ஊற்றி அதில் மூடி போட்டு, அந்த மூடி இப்போ மண்பானையாக இருந்தால் மூடியும் மண்பானையாக இருக்கணும், அதில் குடிக்கக்கூடிய அந்த டம்ளரும் மண்ணாக இருக்கணும். வெண்கலமாக இருந்தால் எல்லாமே வெண்கலமாக இருக்கணும். இப்படி எடுத்து அடுத்த நாள் காலையில் நீங்கள் குடிச்சுக்கோங்க.
ஃபுல்லாக முடிஞ்ச வரைக்கும் குடிங்க, அந்த மத்தியானம் வரைக்கும். அதுக்கு மேலே என்ன பண்ணணும், அந்த தண்ணியவே நீங்கள் குளிக்கவும் செஞ்சுக்கணும். இதை ஒரு 48 நாட்கள் நீங்கள் வழிமுறைப்படுத்திட்டு வந்தீங்கன்னா அற்புத பலன் நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுக்கு ஒரு பலாபலன் கிடைக்கும். இது இந்த மாதத்துக்கு மட்டும் இல்லாமல் நீங்கள் எப்பவுமே இதை நீங்கள் செயல்படுத்திட்டு வந்தீங்கன்னா கும்பராசிக்கு ஒரு அற்புத பலன். இந்த கும்பராசியில் இந்த மாதத்தில் வரக்கூடிய பிப்ரவரி மாதமும் இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய சிவராத்திரி, ஏன்னா கும்பம் என்றால் நம்ம ஒரு தெய்வத்துக்கு உண்டான அமைப்பாக சொல்கிறோம். இந்த சிவராத்திரியை நீங்கள் வழிபடுங்க. 27 சிவராத்திரியில் எந்தெல்லாம் நீங்கள் விரதம் இருந்து அந்த கோயிலுக்கு போய் நீங்கள் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தீங்களோ அத்தனை விஷயமும் இந்த ஒரே சிவராத்திரியில் உங்களுக்கு கிடைச்சிடும். அப்போ இந்த ஒரே சிவராத்திரியில் கிடைக்கக்கூடிய இந்த அமைப்பு அற்புதமான ஒரு அமைப்பு. இதை நீங்கள் வழிபடுங்க, சிவபெருமானுடைய அமைப்பு உங்களுக்கு கிடைச்சிடும். உங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம், எனக்கு இந்த விஷயத்த நடக்கலை, நான் யார்கிட்ட சொல்கிறது, எப்படி சொன்னால் நான் கரெக்டாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா எது நினைக்கிறதா இருந்தாலும் ஒரு அரசமர இலையில எழுதிடுங்க. எந்த விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல, அரசமர இலையில உங்களுக்கு என்ன விஷயமோ ஒரு 4 இலைனாலும் பரவாயில்ல எழுதி அதை நல்லா ஒரு நூல் போட்டு கட்டி ஏதாவது ஒரு கோயில் மரத்தில் கட்டி விட்டு அந்த காரியம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிடும். அப்போ இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்ன அப்படின்னா, இப்படியே பண்ணிட்டு வரும்போது ஒரு காரியம் நடந்துருச்சு, எனக்கு இது நடந்துருச்சு, எனக்கு இது ஓகே அப்படிங்கும்போது எந்த கோயில் அதை கட்டியிருக்கீங்க அந்த கோயிலுக்கு ஒரு 3 லிட்டர் பால், ஒரு மாலை, செம்பங்கி மாலை வாங்கி அபிஷேகம் பண்ணிட்டு வாங்க. அப்போ நீங்கள் இதை ஃபாலோ பண்ண உங்கள் காரியம் சக்ஸஸ் ஆகிட்டே இருக்கும். இதை வருடம் பூரா நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அற்புத பலன் உங்களுக்கு இந்த கும்பராசிக்கு இருக்குது. சூரிய பகவான் உங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுப்பாரு. உங்களுடைய கௌரவத்தை நல்லா நிலைநிறுத்தி வைப்பார். நல்ல ஆயுள் ஆரோக்கியத்தை நிலைநிறுத்தி வைப்பார். நல்ல அறிவுத்திறனை மேம்படுத்தி கொடுப்பாரு இந்த காலகட்டம். மீனராசி என்பது மோட்ச ராசி. அந்த இடத்துல புதன் பகவான் நீசமாகிறார். குரு பகவான், புதன் பகவான், சுக்கிரன், இந்த 3 கிரகங்கள் அங்கே உச்சம் நீசம் ஆட்சி பெற்ற ஒரு அமைப்பு. அப்போ இந்த அமைப்பு நல்ல ஒரு ஸ்தானம். ஏன்னா குரு புதன் சுக்கிரன் அப்படிங்கிறது நீசபங்க ராஜயோகம்னு சொல்லுவாங்க. அப்போது எப்பவுமே புதன் பகவான் இந்த மீனராசிக்காரங்களுடைய ஜாதகத்தில் புதன் பகவான் நீசம் ஆகிட்டா நீங்கள் பயப்படாதீங்க. ஐயோ எனக்கு படிப்பு இல்லையா, வேலை இல்லையா, தொழில் இல்லையா, அதெல்லாம் கவலையப்படாதீங்க. நீங்கள் தான் கலெக்டர் ஆகக்கூடிய யோகம், உங்களுக்கு தான் ஆளுமை திறன் அதிகம். ஏன்னா அந்த இடத்துல நேருக்கு நேர் புதன் பார்வை உங்களுடைய சார்ஜ் ஆக்கிக்கும், உங்களுடைய ஜாதகத்தை ரொம்ப வலிமையாக்கிக்கும். புதனுடைய அமைப்பை ரொம்ப ஆக்டிவ் ஆக்கி கொடுத்துரும். அப்போ இந்த மீன ராசிக்காரர்கள் இந்த மாத பலனும் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமும் உங்களுக்கு ஒரு அற்புத பலனும் கொடுக்கக்கூடிய வல்லமை இருக்கு. அப்போ உங்களுக்கு 12ஆம் இடம், 12னா என்ன, ஒரு இடமாற்றம். வீடு மாற்ற முடியல, எப்போ பாரு நான் ஒரு வாடகைக்கு அட்வான்ஸு கூட கொடுத்தாச்சு, ஆனால் என்னால் வீடு மாற்ற முடியல அப்படின்னு இருக்கிறவங்க இந்த மாதம் கண்டிப்பாக மாற்றிடுவீங்க. அடுத்தது வீடு எனக்கு செட் ஆகலை, எனக்கு வசதியாக கிடைக்கல அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக இந்த மாதத்தில் கிடைச்சிடும். வெளிநாட்டு அமைப்பு இந்த மாதத்தில் கிடைச்சிடும். ஒருத்தர்கிட்ட இருந்து வராத பணம் கண்டிப்பாக இந்த மாதத்தில் வரும். மீட்க முடியாத பொருட்களை மீட்கக்கூடிய அமைப்பு இருக்குது. மருத்துவ செலவுலேருந்து இந்த மாதம் நீங்கள் தப்பிப்பீங்க. ஒரு சின்ன விஷயம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நடக்கக்கூடிய, இப்போ உங்கள் வீட்டில் மார்பிள் இருக்குது, கிரானைட் இருக்குது அப்படிங்கும்போது கொஞ்சம் பார்த்து நடக்கணும். ஏன் அப்படின்னா இந்த மாதம் 2வது மாதம், ஒரு மாதத்தில் 2வது மாதம் அப்படிங்கிறது பிப்ரவரி மாதம். இந்த பிப்ரவரி மாதத்தில் அதோடைய நாட்கள் 2 நாட்கள் லீஃப் வருடம் சொல்லுவாங்க, அதை கம்மியாகுது 2 நாட்கள். அப்போது ரொட்டீனான விஷயம் அங்கே இல்லாத போது நீங்கள் இந்த மாதத்தில் நடக்கிற உங்களுடைய இடத்துல பார்த்து கால் வைங்க. அதுதான் உங்களுக்கு ஒரு சின்ன மைனஸ். அது மட்டும் தாண்டிட்டீங்க அப்படின்னா நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடந்தே இருக்கும். உங்களுடைய குழந்தைகளுக்கு பாதாம் பிசின் வாங்கி ஒரு நாளைக்கு முன்னாடி அதை ஊற வச்சு அடுத்த நாள் காலையில் நீங்கள் எலுமிச்சம்பழம் அதில் கலந்து கொடுங்க. நல்ல ஒரு மெமரி பவர் இருக்கும், மறதித்தன்மை வரவே வராது.
இது அவங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்குமே அது ஒரு அற்புத ஒரு மருந்து தான். அது வசிய மருந்தும் கூட. எல்லாரும் வந்து சர்பத்தில் போட்டு தான் பார்த்துருப்பீங்க. இது ஒரு வசிய மருந்து. எப்படி இது வசிய மருந்தாக உருவாக்கிக்கணும் அப்படின்னா, ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த பாதாம் பிசினை பொடிச்சு பவுடராக்கி நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் ஒவ்வொரு பிஞ்சு போட்டு வாங்க. உங்களுக்கு ஒரு அற்புத பலனும் மறதித்தன்மை இல்லாமையும் நல்ல வசீகரமும் உண்டாகும் இந்த ராசி நேயர்களுக்கு. இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம 12 ராசிக்கும் நம்ம டோட்டலாக பார்த்துருக்கோம். ஒவ்வொருத்தருக்கும் விரிவாக அவங்களுக்கு சில பரிகாரமும் சொல்லியிருக்கோம். அப்போ இந்த பரிகாரங்கள் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா, இந்த காலகட்டத்தில் நம்ம எதெல்லாம் மறந்தோமோ, அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா முன்னோர்கள் பரிகாரங்கள் நிறைய வகுத்து வச்சுருந்தாங்க. அதெல்லாம் நம்ம மறந்துட்டோம். அப்போ இந்த காலகட்டத்தில் இந்த பரிகாரங்கள்லாம் அவங்களுக்கு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை பயன்படுத்திக்கிட்டு ஒவ்வொரு மாதத்தையும் நல்ல ஒரு அமைப்பை கொண்டு வாங்க. உங்களுக்கு இந்த மாத பலன்கள் எல்லாருக்கும் நல்ல விதமாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.